இன்றைய எபிசோடின் ஆரம்பத்துல பாக்கியாவும் எழிலும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாக்கியா இந்த இனியாவுக்கு நம்ம இந்த வீட்டுல என்னடா குறை வச்சோம், அவளுக்கு என்ன பிரச்சனை, நல்லாதானே பாத்துக்கிட்டோம், ரொம்ப டேலண்டான பொண்ணு, 3 மாசத்திலேயே படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவ. ஆனா இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. நான் அவகிட்ட படிச்சு முன்னேறணும்னு சொல்லாத நாளே இல்ல. உங்க அப்பாவும் பாட்டியும் சொல்லிக்கிட்டே வந்து சொல்றா. ஆகாஷ் தான் இதெல்லாம் வேணாம்னு சொன்னானாம், ஆனா இவ தான் பேசணும்னு சொன்னதா சொல்றா. ஒருவேளை நான் இனியாவை தப்பா வளர்த்துட்டேன்னு தோணுது என்று வருத்தப்பட்டு பேசிக் கொண்டிருக்க, அதற்கு எழில், இல்லம்மா, நீ இனியாவுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க என்று சொல்ல, அதற்கு பாக்கியா, இந்த ஆகாஷுக்கு இது தேவையா, புருஷன்கிட்ட மாட்டிக்கிட்டு செல்வி எவ்வளவு கஷ்டப்படுறா, இவனால தான் இந்த குடும்பம் முன்னேற பாக்குதுன்னு என்று ரொம்ப கனவு கண்டிட்டு இருந்தா. மனசை அலைப்பாய விட்டா எப்படி அவனால சாதிக்க முடியும், அவன் படிச்சு கலெக்டர், ஆனா அவங்க தம்பி தங்கச்சி லைஃப் மாறிடும், அவன் குடும்பம் கரையேறும், இந்த மாதிரி பண்ணுவான் என்று நான் நினைக்கல என்று பேசிக் கொண்டிருக்கும் போது செல்வி போன் செய்கிறார். ஆனால் பாக்யா செல்வி போனை எடுக்காமல் இருக்க, ஆகாஷிடம் செல்வி அழுது கொண்டிருக்கிறார். என் சோத்துல மண்ணை அள்ளி போட்டுட்டே என்று திட்டுகிறார். மறுநாள் காலையில் கோபி, செழியன், ஈஸ்வரி, எழில் 4 பேரும் ஹாலில் காப்பி குடித்துக் கொண்டிருக்க இனியா அங்கு வருகிறார். இனியாவை பார்த்ததும் எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொள்ள எழில் மட்டும் பேசுகிறார். காஃபி குடிக்கிறியா என்று எழில் கேட்க, அதற்கு ஈஸ்வரி அவளை கொஞ்சிக்கிட்டுரு என்று திட்டுகிறார். அப்போது இனியா என்கிட்ட, எல்லாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, நான் செஞ்சது தப்பு தான், என்ன திட்டுங்க அடிங்க, ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க என்று சொல்ல, செழியன், நீ பண்ண வேலைக்கு உன்கிட்ட யாரு பேசுவா, எவனை பார்த்தாலும் பல்ல காட்டுற, அவன் பின்னாடியே போயிடுவியா என்று திட்ட கோபி செழியா என்று அதட்டுகிறார். அப்போது பாக்கியா, நீ என்ன வார்த்தை பேசுற, என்ன இருந்தாலும் நீ அவளோட அண்ணன், அவளை கண்டிப்பதற்கு அம்மா நான் இருக்கிறேன், அப்பா இருக்காரு, அப்படியும் மீறி பேசணும்னா என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசு என்று திட்ட ஈஸ்வரி, அவனை எதுக்கு திட்டுற, இவ பண்ணுனது தானே தப்பு என்று சொல்கிறாரு. அதற்கு பாக்கியா, நீங்க செழியனை கண்டித்திருந்தா இப்ப நான் பேசியிருக்க மாட்டேன் என்று திட்டிவிட்டு போகிறார். இனியா அழுது கொண்டிருக்க பாக்யா வந்து போனை எடுத்து கொண்டு போக, இனியா பாக்யாவை கூப்பிட்டு, நீயாவது என்கிட்ட பேசுமா என்று சொல்ல, பாக்கியா, செழியன் பேசுனது தப்பு தான், ஆனா நீ அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க, உங்க மேல தப்பு இருக்கு, அதனால தான் அப்படி பேசுறாங்க என்று சொல்கிறாரு. ஆனால் இனியா, ஆகாஷ் எனக்கு நல்ல சப்போர்ட்டா இருந்திருக்கான், நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்பான் என்று சொல்ல, அப்போ இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் உன்னை நல்லா பார்த்துக்கலையா, உன்கிட்ட எத்தனை நாளா நான் சொல்லியிருக்கேன், நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறேன், ஆகாஷ் படிச்சு நல்ல வேலைக்கு போவான், அவன்கிட்ட லட்சியம் இருக்கு, உனக்கு என்ன இருக்கு என்று கேட்க, பதில் எதுவும் சொல்ல முடியாமல் இனியா தலை குனிந்து நிற்கிறார். எவ்வளவு பெரிய படிப்பு வேணும்னாலும் படி, வேலைக்கு போ, அதுக்குள்ள இந்த மாதிரி மனசை அலைபாய விடாத அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்கிறார். முதலில் தயங்கும் இனியா பிறகு பாக்யாவிற்கு சத்தியம் செய்து கொடுக்கிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.